நீ நல்லவன் என்பதால் உலகம் உன்னை காப்பாற்றாது. நீ உண்மையானவன் என்பதால் அனைவரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். நீ அமைதியாக இருப்பதால் அவர்கள் உன்னை பலவீனன் என்று நினைப்பார்கள். இந்த உலகம் அன்பால் இயங்குவதில்லை, அது சக்தியால் இயங்குகிறது. நீ தயாராக இல்லையெனில் இந்த உலகம் உன்னை பயன்படுத்தி பின்னர் தூக்கி எறியும். அதனால் கேள், நான் சாணக்கியன். இன்று உனக்கு வாழ்க்கையின் உண்மையை சொல்கிறேன். நீ வெல்ல வேண்டிய முதல் எதிரி உன் வெளியில் இல்லை, அது உன் உள்ளேதான் இருக்கிறது. பயம், சந்தேகம், கோபம், சோம்பேறித்தனம், இவைதான் உன் உண்மையான எதிரிகள். மனதை கட்டுப்படுத்தாதவன் உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது. உலகம் கருணையால் நிரம்பவில்லை. உன் கண்ணீரை அவர்கள் ஆயுதமாக மாற்றிக்கொள்வார்கள். உன் பயத்தை அவர்கள் அதிகாரமாக மாற்றிக்கொள்வார்கள். நீ சிரித்துக்கொண்டு வலி அனுபவி. நீ அமைதியாக இருந்து உன் திட்டத்தை உருவாக்கு. ஒரு சிங்கம் கத்துவதால் அல்ல, அமைதியாக இருப்பதால் தான் பயமுறுத்துகிறது. அனைவரையும் நம்புவது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆனால் யாரையும் நம்பாததும் அதே அளவு ஆபத்து. நம்பிக்கை அளவோடு இருக்க வேண்டும். உன் ரகசியங்களை மூவருக்கும் மேல் சொல்லாதே. ஏனென்றால் ஒரு நாள் அந்த ரகசியம் உன் எதிரியின் கையில் ஆயுதமாக மாறலாம். நேரத்தை இழந்தவன் வாழ்க்கையை இழந்தவன். பணம் மீண்டும் வரும், ஆனால் இழந்த நேரம் மீண்டும் வராது. ஒவ்வொரு நாளும் உன் இலக்கிற்கு ஒரு படி முன்னேறு. நாளை என்று சொல்லும் மனிதன் எப்போதும் தோல்வியிலேயே வாழ்கிறான். நீ தோற்றால் உலகம் சிரிக்கும். ஆனால் நீ தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டால் உலகம் பயப்படும். விழுந்தவன் மீண்டும் எழுந்தால் அவன் அனுபவம் அவனை அசைக்க முடியாதவனாக மாற்றும். உன் சுற்றம்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பொறாமைக்காரன் அருகில் இருந்தால் உன் கனவு வளராது. சோம்பேறி அருகில் இருந்தால் உன் முயற்சி குறையும். உன்னை விட உயர்ந்தவர்களுடன் பழகு. அவர்களின் எண்ணம் உன்னை உயர்த்தும். ஒரு நொடி கோபம் பல ஆண்டுகள் கட்டிய மரியாதையை அழித்துவிடும். கோபத்தில் பேசாதே, அமைதியில் முடிவு செய். மௌனம்தான் பல நேரங்களில் வெற்றியின் ரகசியம். பணம் தேவை, ஆனால் அதை வைத்து மரியாதையை வாங்க முடியாது. குணநலமில்லாதவன் செல்வந்தனாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏழையாகத்தான் இருப்பான். மரியாதை உன் நடத்தையால் தான் வரும். பயம் உன்னை ஓட வைக்கும். நீ ஓடினால் அது உன்னை துரத்தும். நீ நின்று எதிர்கொண்டால் அது மறையும். பயம் என்பது உன் மனம் உருவாக்கிய நிழல். செயல்படுவதற்கு முன் ஆழமாக சிந்தி. வெற்றி என்பது தற்செயலாக வராது, அது திட்டமிட்ட உழைப்பின் பலனாக வருவது. இலக்கு இல்லாதவன் அலைந்து திரிவான். தெளிவான இலக்கு வைத்துள்ளவன் நேராக முன்னேறும். உன் கனவை தினமும் நினை. செயலில்லாத கனவு மாயை போன்றது. உன் அடுத்த இலக்கை யாருக்கும் சொல்லாதே. அமைதியாக வேலை செய். உன் வெற்றி பேசட்டும். உன் சாதனை உன் சத்தமாகட்டும். நான் சாணக்கியன். உனக்கு கருணை கற்றுக் கொடுக்கவில்லை, உனக்கு பலம் கற்றுக் கொடுக்கிறேன். உனக்கு கனவு மட்டும் தரவில்லை, அதை வெல்லும் அறிவை போதித்துள்ளேன். இனிமேல் உலகம் உன்னை பயன்படுத்துமா, அல்லது நீ உலகத்தை பயன்படுத்துவாயா? தேர்வு உன் கையில்.